ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் சிம்பிள் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படிங்கிற டாப்பிக்கில் வி ஆர் லேர்னிங் சிம்பிள் சென்டென்சஸ் ஃபார் எவ்ரிடே. இன்றைக்கி நம்ம சில சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போகிறோம். எந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணினா, நாட் பிகாஸ் பட் பிகாஸ். இதனால் இல்லை, இதனால தான், இதனால் நான் வாங்கலை, இதனால தான் வாங்கினேன் அப்படின்னு நம்ம கேஷுவலாக நிறையா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் இஸ், நான் இதை வாங்கினேன், எனக்காக இல்லை, என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் ஐ பாட் திஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ பட் பிகாஸ் ஆஃப் மை சைல்டு. எனக்காக வாங்கலை, என் குழந்தைக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது. நான் இந்த கேள்வியை கேட்டேன், எனக்காக இல்லை, என் நண்பர்களுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் ஐ ஆஸ்க்டு திஸ் கொஷின்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை செல்ஃப் பட் பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் அதை சாப்பிட்டேன், நல்லா இருந்ததுனாலலாம் நான் சாப்பிடலை, பசினால சாப்பிட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ ஏட் இட் நாட் பிகாஸ் ஆஃப் டேஸ்ட் பட் பிகாஸ் ஆஃப் ஹங்க்ரி. பசியாக இருந்ததுனால தான் சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்ததுனால நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறது. அவள் வேலைக்கு போகிறா, அவளுக்காக இல்லை, அவள் கட்ட வேண்டிய கடனுக்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் ஷீ இஸ் கோயிங் டு ஜாப் நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் பட் பிகாஸ் ஆஃப் ஹர் லோன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் நல்ல ரிசல்ட் கொடுத்தேன், என்னோட முயற்சினால் மட்டும் இல்லை, என்னோட மாணவர்களோட கடின உழைப்பால் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் ஐ கேவ் வெரி குட் ரிசல்ட் நாட் பிகாஸ் ஆஃப் மை எஃபர்ட் பட் பிகாஸ் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க். என்னோட எஃபர்ட் மட்டும் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கால தான் ஐ கேவ் த வெரி குட் ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் எப்பொழுதும் நல்ல ஆடைகளை தான் உடுத்துவேன், எனக்கு பிடிச்சதுனால மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவோட விருப்பத்தினால. நான் எப்பயுமே நல்ல ட்ரெஸ் தான் போடுவேன், ஆனால் எனக்காகலாம் போடலை, எங்கள் அம்மாவோட ஆசைக்காக நான் போடுவேன் அப்படிங்கிறத. ஐ ஆல்வேஸ் வியர் குட் ட்ரெஸ்ஸஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை விஷ் பட் பிகாஸ் ஆஃப் மை மாம்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஆசைக்காக இல்லை, என்னோட அம்மாவோட ஆசைக்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் என் மீது பழி போட்டா, நான் வேலை செய்யலைங்கிறதுக்காக இல்லை, அவள் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதற்காக. வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா? அது இங்கிலீஷில் சி பிளேம்டு மீ நாட் பிகாஸ் ஆஃப் ஐ எம் நாட் ஒர்க்கிங் பட் பிகாஸ் ஆஃப் ஷி ஷுட் நாட் பி ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். வேலையே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவன் என் மேலே பழி போட்டான். ஆர் இந்த சென்டென்ஸை நம்ம இப்படியும் சொல்லலாம். சி பிளேம்டு மீ நாட் பிகாஸ் ஆஃப் ஐ எம் நாட் ஒர்க்கிங் பட் பிகாஸ் ஆஃப் சி டசன்ட் வாண்ட் டு ஒர்க். வேலையே செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சி பிளேம்டு மீ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இஃப் யூ லைக் மை வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.